இப்போ நம்ம வீட்டு முறைப்படி மசாலா ஐட்டம்லாம் நல்லா வறுத்து சுத்தமா நம்ம வீட்டுக்கு எப்படி செய்வோம் அதே மாதிரி நாங்க செஞ்சு எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருக்கிறோம். நம்மளே வீட்டுல கெமிக்கல் எதுவுமே இல்லாம இயற்கையான ஒரு சோப்பு, ரெடிமேட் இட்லி மாவு. Without idli, there is no chutney. முருங்கை பொடி, பிரண்டை பொடி, 500 சர்க்கரை இருந்தாலும் நார்மலுக்கு 100க்கு 100 கொண்டு வர்ற சர்க்கரை கண்ட்ரோல் பவுடர், நிறைய சத்துக்கள் நிறைந்த சத்து மாவு, செட்டிநாட்டு பிரியாணி மசாலா, பருப்பு பொடி, கருவேப்பிலை இட்லி பொடி, செட்டிநாட்டு சாம்பார் தூள், ரசப்பொடி, மாங்காய் ஊறுகாய், 12 விதமான மூலிகையை சேர்த்து காய்ச்சி எடுத்த ஹேர் ஆயில், ஆவார அரப்பு பொடி. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கேட்டு வாங்கிக்கோங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அந்த காலத்துல உள்ள ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் தான் செய்ய போறோம். அது என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா இழந்த வடகம். டவுனுக்குலாம் இப்ப இழந்த வடகம்னு இப்ப நான் கேள்விப்படுறேன். ஆனா நாங்க சின்ன பிள்ளையா இருக்கலாம் இழந்த மிட்டாய் அப்படிதான் சொல்லுவோம். ஸ்கூலுக்கு போயிடலாம் இதை பறிச்சு கொண்டுகிட்டு போய் நல்லா இடிச்சு அதுக்கு என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்து நல்லா தட்டி காய வச்சு சாப்பிட்டா அவ்வளவு செம்மையா இருக்கும். நம்ம நிறைய கடையில வச்சு விற்கிறாங்க. அவங்க எப்படின்னா இதை கூட்டி அள்ளி அந்த வத்தல், காஞ்சு போனது, பூச்சி புழு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை ஊற போட்டு தண்ணிக்கெல்லாம் இடிச்சு அப்புறம் அதை மிட்டாயை செய்வாங்க. இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷாவே பறிச்சு நம்ம மிட்டாய் செய்ய போறோம். அதுக்கு தான் இன்னைக்கு வயலுக்கு வந்திருக்கிறோம். நிறைய மரம் இங்க நிறைய இருக்குது. இப்ப இழந்த பழம் பறிச்சுக்கலாம். இழந்த பழம் பறிக்க எங்க ரச்சிதா உட்காந்துட்டு டலே டலே டலேன்னு இருக்குது. காலில் முள்ளு குத்துது, கல்லு குத்துது. எப்படா இழந்த பழம் பறிக்கிறது? தாத்தாவா? தாத்தா என்னமா பண்ணுது? பாருங்க இதுதான் இழந்த மரம். எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இப்படி ஆட்டினாலே கொட்டு எல்லாம் பொழு பொழு பொழுன்னு. ஆமாங்க. பாருங்க கொட்டுது பாருங்க. வாவ், பாட்டில் விழுகுது பாரு. எங்கே பார்த்தாலும் இதுதான் பாட்டில். உழுப்பின உடனே பாருங்க நல்லா கொட்டி இருக்குது பாருங்க. இழந்த பழம் ஏன் போடு வந்த பழம் இது நாட்டை இனிக்கும் பழம், எல்லோரும் வாங்கும் பழம், இது ஏழைக்குன்னு பிறந்த பழம். இழந்த பழம் படுத்திருந்த எடுத்து கடிக்கலாம், உழந்து போன பின்னாடி ஊற வச்சு தின்னலாம். ஒரு உழுப்பு தான் உழுப்புனா இந்த அளவுக்கு வந்திருக்குது. இதுல காயும் பழமும் கலந்துருக்கு பாருங்க. இதை அப்படியே கொண்டு வச்சுட்டு ஒரு நாள் கழிச்சு பார்த்தா ஃபுல்லா பழுத்துரும். பாருங்களேன் எவ்வளவு நல்லா இருக்கு. நாட்டு பழம் தான், ஆனா சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்டா இருக்குது. இழந்த வடகம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நேத்து பறிச்சுட்டு வந்தான், ஒரே நிலையில எல்லாம் பழுத்துருச்சு பாருங்க. அதை கழுவி இப்போ வச்சிருக்கிறேன். அந்த காலத்துல நாங்க எப்படி செஞ்சோமோ அந்த மாதிரிதான் இன்னைக்கு நான் செய்யறேன். பழுத்த மிளகா, புளி, வெல்லம், பெருங்காயம், உப்பு, இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இடிச்சுக்கலாம். வெள்ளத்தை வச்சுட்டு இது எல்லாத்தையும் உரல்ல போட்டு இடிக்கணும். கொஞ்சம் புளி கூடவே போட்டுக்கணும், அப்போ நல்லா இருக்கும். பாருங்க, நல்லா சேர்த்து உரம் சேர அதை இடிச்சுக்கணும். இந்த மிளகாத்தூள் தண்டுப்படாத அளவுக்கு இடிச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ இதில் வெள்ளத்தை போட்டு இடிச்சுக்கலாம். தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது, இந்த மாதிரி தான் இடிக்கணும். நல்லா நரன்னு இடிச்சு வச்சா இப்போ நம்ம வச்சுக்கிற இழந்த பழம் அதை சேர்த்துக்கலாம். கொட்டையிடவே போட்டு இடிச்சுக்கணும். பாருங்க, இடிச்சு வச்சு இந்த மாதிரி தான் வரும். கொட்டையெல்லாம் இடி விடாது, அந்த பழத்தோட தோல் மட்டும் நசுங்கிற அந்த கொட்டை அப்படியே தான் இருக்கும். அதனால் பயப்பட வேண்டாம். அப்படியே தான் எடுத்து நம்ம வடாமல் தட்டணும். இப்படி தான் எடுத்து தட்டி வைக்கணும். தட்டி எடுத்தோம்னா நல்லா காஞ்சிரும். இப்போ நம்ம அள்ளிக்கலாம். இப்போ இதை காய வைக்கணும். இந்த மாதிரி ஒரு வளையம், ஏதோ ஒன்று, ஒரு கப்போ கிண்ணமா வளையெல்லாம் எடுத்துக்கோங்க. அந்த ஷேப்புக்காக ரொம்ப நாள் காஞ்சதை எடுத்து தண்ணிக்குள்ளே போட்டு இடிப்பாங்க. நல்லா ரவுண்டாக நல்லா இருக்கும். வரணும். இது நம்ம ப்ரெஷ்ஷாக பண்ணனால கொஞ்சம் வலுவலுப்பாக தான் இருக்கும். காஞ்ச உடனே சரியாக வந்துடும். பாருங்க, வச்சுட்டு அதை எடுத்துக்க வேண்டியது வளையல. பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே காய வச்சு நல்லாவே காய்ஞ்சிருச்சு பாருங்கள். நான் எடுத்து காட்டுறேன். இன்னும் கொஞ்சம் காயணும். இப்போ நான் எடுத்து திருப்பி வச்சிடணும். இது திருப்பி வச்சுட்டிங்கன்னா அந்த பக்கம் இருக்கிறது காய்ஞ்சிரும். இது நாளைக்கு கொஞ்சம் நேரம் காயணும். கொஞ்சம் நேரம் தான் காய்ஞ்சி நல்லா காய்ஞ்சிருச்சு. அவ்வளவுதாங்க, இழந்த வடை ரெடி. இழந்த வடை ரெடி. பார்த்தீங்கன்னா இழந்த வடை ரெடி ஆயிடுச்சு. நாளாக இது
கருப்பாயிரும். அப்போ இருந்ததுக்கு இப்போ பாருங்கள் எப்படி கலராக இருக்குன்னு செம்மையாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. பாரம்பரியமான இளந்த வடகம் எப்படி செய்கிறது செஞ்சு காட்டியிருக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செட்டிநாடு சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எங்கள் ரச்சு பாப்பா எடுத்து சாப்பிட போகுது பாருங்க, அப்படியே எடுத்து கடிச்சிட்டா பாருங்க பாருங்க. சூப்பராக இருக்குங்க.